மண்டே ஈவினிங் கொஞ்சம் ஒரு 8:30 மணி போல் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். துணியெல்லாம் மடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இவன் தூங்கிட்டான். 8:30 மணிக்கெல்லாம் சாமி ஆடிடும் இவனுக்கு. ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுனால கரெக்டாக ஒரு 8:30க்கெலாம் அவனுக்கு தூக்கம் வந்துடும். சரி இருடா வரேன்னு 2 தோசை முடித்தேன். அதுக்குள்ளே சிலிண்டர் தீர்ந்து போச்சு. சரின்னு அதுக்கப்புறம் அதை போய் மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை மாற்றுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் இந்த சிலிண்டர் மாற்றுறதே ஒரு பெரிய ஸ்டோரியிலே சொல்லலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் தன் கையே தனக்கு உதவி, நானே இல்லைனாலும் நீ மாற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நமக்கு உள்ள கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருக்கும். சரி இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறது. யாரையும் எதிர்பார்க்குறதெல்லாம் கிடையாது. நம்மளே தூக்கிட்டு நம்மளே இது பண்ணியது. இத்தனைக்கும் நான் 2 ஆப்ரேஷன் பேபி 2மே அதுவுமே எனக்கு வெயிட்டு தூக்கக்கூடாது அதெல்லாம் எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம மனசில் தைரியம் இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்கலாம். ஸோ அதனால் நம்மளே அந்த களத்தில் இறங்கியாச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் தூக்கமாக சரின்னு சாப்பாடை ஊட்டலான்னு டிவி போட விடலன்னு ஒரே ரகலை கோவம் வந்துடுச்சு. சரி நீயே சாப்பிடு, நான் ஊட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் காலியான சிலிண்டர்லாம் பின்னாடி வச்சுட்டு நைட்டே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருது. ஹஸ்பண்டுக்கு அந்த ஜீரக தண்ணி நைட்டு எப்போதுமே அவங்க ரெகுலராக குடிப்பாங்க. அதாவது ஜீரகம், ஓமம், சோம்பு, சுருள் பட்டை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி என்கிட்ட இல்லை. அதை நைட்டு கொஞ்சம் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் ஆகும். குழந்தைங்களுக்குமே 4 பேருமே குடிச்சிருவோம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால சாம்பார் வச்சுட்டு எக் பாயில் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு செவ்வாய் வெள்ளியில் நான்வெஜ் இல்லாமல் அதுங்க சாப்பிடாதுங்க. ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் கொடுப்பேன். அதே மாதிரி நைட்டே இந்த கருப்பு திராட்சையை ஊற வச்சுருவேன். நாளைக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பீட்ரூட்லேயே கலந்து போட்டுருவேன். அவ்வளோதான். நாளைக்கு